மை சேனல் கிரேசி கேர்ள் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் அண்ட் டிஐஒய்ஸ் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல நான் ஸ்னோமேன் பண்ண போகிறேன். அதுக்கு நமக்கு நார்மலாக ஒரு ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச் வேணும். அதில் நான் ட்ரா பண்ண போகிறேன் ஸ்னோமேனை. 2 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க, கீழே இருக்கிறத விட. ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். லைக் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் அதை ஷேப்பு கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. பர்ஃபெக்டான சர்க்கிள் வர வரைக்கும் அதை கட் பண்ணிடுங்க. இப்போ இதில் உள்ளன ஒரு சின்ன த்ரெட்டை வச்சு நான் அதை டைப் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் பிளாக் கலர் பட்டன் ஒரு 3 எடுத்திருக்கேன். இது ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம ஸ்னோமேனோட பாடியில் நான் ஒட்ட போகிறேன். இது ரைஸ்க்காக பிளாக் கலர் பேப்பரில் நான் குட்டியாக 2 ரவுண்ட்ஸ் நான் ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ஒட்டிட போகிறேன். தென் நோஸ்க்காக ஆரஞ்சு கலர் பேப்பரில் கோன் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிடலாம். இது ஒரு ஹேண்ட்ஸ்க்காக செடியில் ட்ரையான ஸ்டிக்ஸ் இருக்கும் தெரியுமா, அதை நான் சேம் சைஸில் 2 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை இன்சர்ட் பண்ணிடலாம் இதுக்குள்ளே. ஸ்னோமேனுக்காக இப்போ நான் ஹேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ரவுண்ட் சைஸில் கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக நான் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே வைக்கிறதுக்காக சென்ட் பாட்டிலோட கேப் இருக்கும் தெரியுமா, அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதை பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கார்ட்போர்ட் ரவுண்டாக அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் கம் அப்ளை பண்ணி நம்ம இப்போ அந்த சென்ட் பாட்டிலோட கேப்பை இதுக்கு மேலே அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு கேப் மாதிரி இருக்கும் நம்ம ஸ்னோமேனுக்கு. இப்போ நம்ம ஸ்னோமேனை நிற்க வைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு குட்டி கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நான் ஒரு டூத் பிக் ஒட்டிட போகிறேன் அதுக்கு மேலே. இப்போ ஸ்னோமேனோட பாட்டமில் நான் சிசர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு சின்ன ஸ்டோன் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது கொஞ்சம் வெயிட் கொடுத்து நம்ம ஸ்னோமேன் நல்லா நிற்கும். இதோட எண்ட்ஸை மட்டும் சிசர் யூஸ் பண்ணி நான் பெண்ட் பண்ணி விட்டுற போகிறேன். ஸோ இது பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ கம் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல ஸ்ட்ரிப்பு, அதை நான் அந்த கோனில் லைக் அதை ரொட்டேட் பண்ணி நான் ஒட்டிக்க போகிறேன். ஒரே இதை மட்டும் நம்ம கண்டினியூஸாக அப்படி ஒட்ட முடியாது. ஸோ இடையில கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணி அதை ஒட்டிடுங்க. டாப் வரைக்கும் நான் அந்த கலர் பேப்பர் ஒட்டிட்டேன். இப்போ டெக்கரேஷனுக்காக ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் நான் ஒட்டிக்க போகிறேன். இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேப் எடுத்துக்கோங்க. இது ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்குல்ல, அதோட கேப். அதில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி நான் கோகோனட் ஷெல்லில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். விழுந்துருமோன்னு பயப்பட வேணாம், அது ரொம்ப செக்யூர்டாக தான் இருக்கும். இப்போ டெக்கரேஷனுக்காக இதுக்குள்ளே நான் கொஞ்சம் கிளிட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்குள்ளே நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்னோ மாதிரி இருக்கும்.
ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தென் அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கிளிட்டர் போட்டுருங்க. இப்போ நான் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மினி கிறிஸ்மஸ் ட்ரீயை இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். தென் ஒரு குட்டி சாண்டா கிளாஸ் வந்து நான் கடையில் வாங்கியிருந்தேன். இது பார்க்க க்யூட்டாக இருந்தது. ஸோ இதையும் நான் இப்போ உள்ள வச்சிடறேன். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக்கர் எங்கள் வீட்டில் இருந்தது. ஸோ இதை வந்து நான் இதில் ஒட்டிட போகிறேன். அண்ட் பார்க்க ரொம்பவே க்யூட் அண்ட் அழகாக இருக்கிற நம்மளோட டெக்கரேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு கிறிஸ்மஸ் கார்லாண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் குட்டி சார்ட் அண்ட் 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வேணும். அதில் நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை மட்டும் 2ஆக உடச்சிக்க போகிறேன். அந்த சார்ட் பேப்பரோட பாட்டமில் நான் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அந்த கீழே உள்ள பாட்டை மட்டும் எடுத்துருங்க. இப்போ நான் கம் யூஸ் பண்ணி நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த சார்ட் பேப்பரில் வந்து ஒட்டிக்க போகிறேன். நமக்கு இதே மாதிரி மொத்தம் 14 வேணும். எதுக்குன்னா நான் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுத போகிறேன். மெரி 5, கிறிஸ்மஸ் வந்து 9. ஸோ வந்து நமக்கு 14 வேணும் இதே மாதிரி. இப்போ நான் ஒரு A4 பேப்பரில் மெரி கிறிஸ்மஸ்னு எழுத போகிறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணோன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. பட் நான் ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணல. என்னோடய கை வச்சு தான் நான் ஃபுல்லுமே எழுதினேன். இதை கலர் பண்ணுறதுக்காக ரெட் கலர் ஸ்கெட்ச் இல்லைனா மார்க்கர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நான் இந்த லெட்டர்ஸ்குள்ளே ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக லைன்ஸ் மாதிரி போட்டுக்க போகிறேன். வெளியே போனாலும் பரவாயில்ல, பிகாஸ் நம்ம இதை கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ பிரச்சனை இல்லை. நான் க்ரீன் அண்ட் ரெட் கலர் யூஸ் பண்ணி இது ஃபுல்லுமே கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த லெட்டர்ஸ், அது எல்லாத்தையுமே ஸ்டார்டிங் செஞ்சு வச்சுருந்தோம்ல அதுக்கு மேலே ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிட போகிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு. இது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது நம்ம வந்து டைப் பண்ணும்போது. ஸோ பாருங்கள், இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறதுக்காக நான் வந்து உள்ளன் எடுத்திருக்கேன். ஒயிட் அண்ட் ரெட் கலர் உள்ளன் வந்து நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் 2 எடுத்திருக்கேன் அண்ட் ரெட் கலர் 2 எடுத்திருக்கேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் ட்விஸ்ட் பண்ண போகிறேன். அந்த உள்ளனோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த உள்ளனோட எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாகவே ட்விஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் இதில் வந்து அந்த கார்ட்ஸை வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை மாற்றி வச்சு அந்த உள்ளனுக்கு கீழே வச்சுருங்க. வச்சுட்டு செலோ டேப் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சேம் இதே ப்ராசஸில் நான் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எல்லா கார்ட்ஸையுமே நான் வந்து ஒட்டிட்டேன். இதில் இந்த உள்ளனோட ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு நீங்கள் இது எங்கேனாலுமே தொங்க விட்டுக்கலாம். லைக் கர்டன்ஸில் இல்லைனா ஏதாவது வால்ஸில் அப்படின்னு எங்கேனாலும் தொங்க விட்டுக்கலாம். சும்மா உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இதில் வந்து பின் யூஸ் பண்ணி நான் அதை வந்து செக்யூட் பண்ணியிருக்கேன். பட் சும்மா தான் நான் இது பண்ணியிருக்கேன் ஒரு ஷோ கேஸ்க்காக. பட் உங்கள் வீட்டில் நீங்கள் இது எங்கேனாலுமே தொங்க விட்டுக்கலாம். கர்டன்ஸ் எதுனாலுமே ஆணி இல்லை அப்படி கூட நீங்கள் மாட்டிக்கலாம். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ லாஸ்ட் DIYக்கு ஒரு ரெக்டாங்குலர் கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் ஃபுல்லாக ப்ரௌன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் அதை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஒரு கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் கம் யூஸ் பண்ணி அதை செக்யூர் பண்ணிடுங்க. செக்யூர் பண்ணிவிட்டு சேம் அதே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதையும் நான் கம் யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்டில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இதோட பாட்டமில் வந்து நான் ஒரு காட்டன் ஸ்ட்ரிப் வந்து ஒட்ட போகிறேன். ஏற்கனவே நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதை விட இந்த காட்டன் ஸ்ட்ரிப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் கம் யூஸ் பண்ணி நான் அந்த காட்டன் ஸ்ட்ரிப் வந்து இதில் ஒட்டிட போகிறேன். இதோட டாப்பில் வந்து ஒரு ரவுண்டான காட்டனை கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அதோட டாப்பில் நான் ஒட்டிட போகிறேன். ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதில் நான் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுத போகிறேன். இது உங்கள் இஷ்டம் தான். கிறிஸ்மஸ் ரிலேட்டடான வேர்ட்ஸ் எதுனாலுமே நீங்கள் எழுதிக்கலாம். ரிலேட்டட் ஆன வேர்ட்ஸ் எதுனாலுமே நீங்கள் எழுதிக்கலாம்.
ஆமாம், இது எதுக்கு நான் 2 தடவை சொல்கிறேன்? காலேஜ் திறக்காம முத்தி போச்சு, வேற இல்லை. நீங்கள் இதில் ட்ரா கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெயின்டியர் அது எல்லாம் ஸ்னோமேன் அது மாதிரி நீங்கள் எதனால் ட்ரா கூட பண்ணிக்கலாம். இதில் இதுக்கு மேலேனா டபுள் சைடு டேப் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஒரு 3 ஸ்ட்ரிப்ஸ் எடுத்து நான் அது மேலே ஒட்டிக்க போகிறேன். இதுக்கு மேலேனா கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். லைக் பெல்ஸ், அப்புறம் குட்டி சாண்டா கிளாஸ் ஃபஸ்ட்டு காட்டினல்ல அது, அந்த மாதிரி என்ன உங்ககிட்ட இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் நம்ம வீட்டில். தென் டெக்கரேஷனுக்காக குட்டி குட்டி ஸ்டார்ஸ் வந்து நான் இது ஃபுல்லுமே ஒட்டிட போகிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டும் இதை. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ். அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பண்ண எல்லாத்தையுமே இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், சீக்கிரம் செஞ்சிடலாம். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கேசி கேர்ள்ஸ் ஸ்வேதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.